and welcome to anislifestyle. So, நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா 5 minutes craftsல phone case இருக்கு தெரியுமா அத வந்து டிசைன் பண்றதுக்குள்ள அந்த ஹேக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மொத்தமே 43% பேர் தான் மக்களே சப்ஸ்கிரைபே நீங்க பண்ணிருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 lakh வந்து soon reach பண்ண போறோம். இன்னும் 18000 சப்ஸ்கிரைபர் தான் பேலன்ஸ் இருக்கு. 18000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம வந்து 1 lakh ரீச் பண்ணி இந்த ப்ளே பட்டனை வாங்கிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறாங்க. ஃபோம் ஷீட்டை வந்துட்டு ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து அயன் பாக்ஸுக்கு திரும்ப அது மேலே வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஹீட்டில் வந்து இது என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் சுருங்கி அப்படி உப்பி வருது. அப்புறம் அது மேலே வந்து நம்மளுக்கு என்ன ஸ்மைலி வந்து இஷ்டமோ அதை வந்து நம்ம மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஃபோன் கேஸ் பின்னாடி வந்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஹேக் சொல்லணும் அப்படின்னா ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லையும் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி இல்லைன்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோம் ஷீட் கேட்டால் அவங்களும் தருவாங்க. அண்ட் இதை செய்யும் போது ப்ளீஸ் பெரியவங்க யாரையாச்சும் கூட வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது அயன் பாக்ஸ் கண்டிப்பாக சூடாக இருக்கும். அப்படின்றப்போ உங்கள் கையில் வந்து சுட்டுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹேக் எக்ஸாக்ட்லி அவங்க சொன்ன மாதிரியே சூப்பராக வரும். நீங்கள் அயன் பாக்ஸில் மேலே வச்சதுமே அந்த ஹீட்டில் வந்து இது இந்த மாதிரி இந்த ரவுண்டாக தெரியுது அவங்களுக்கு. அது 3D மோடில் வந்து நிற்குதா. ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கும். அண்ட் பார்க்கவும் செம்ம க்யூட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஹேக் தான் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக பண்ணேன். ஏன்னா வந்தால் நிஜமாகவே கேஸில் ஓட்டும் போது பார்க்க அழகாக இருக்கும். தெரியுதா, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நிஜமாகவே எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக வரும். நீங்கள் ஸ்மைலி நான் கொஞ்சம் காமெடியாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன சூப்பராக வரைஞ்சிங்கன்னா எனக்கு க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு அந்த பேர்டோட ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உள்ளன் நூல் இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டு பாம் செய்கிறாங்க. பாம் செஞ்சுட்டு அதை வந்து அது மேலே ஸ்டிக் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஹேக். ஆனால் பார்க்க வந்து க்யூட்டாக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. பஞ்சு இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஹேக் வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, நிஜமாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த பாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா அதை பண்ணிடலாம். அவங்க வந்து அதில் வந்து என்ன பேப்பர் யூஸ் பண்ணினா ஃபெல்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பரை வந்து அவங்க அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் வந்து க்ரீப் பேப்பரில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும். இது வந்து க்ரீப் பேப்பரில் தான் இது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஃபெல்ட் பேப்பர் கிடைக்கல. உங்களுக்கு வந்து ஃபெல்ட் பேப்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த பேப்பரில் நீங்கள் வந்து கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். பார்க்கவும் செம்மையாக க்யூட்டாக அழகாக வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம்.
ஓகே, இந்த ஹேக்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கவர் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்பரண்ட் கவராக எடுத்துக்கிறாங்க, டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கவர் அதை எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷூவோட பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு அவங்க கட்டுறாங்க. அது பார்க்க வந்து கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க, இதான் நம்ம ரிசல்ட். ஒரே ஒரு செருப்பு சரி, ஓகே, ஒரு செருப்பு இல்லை, தப்பாக சொல்கிறேன், ஒரு ஷூ, ஒரே ஒரு ஷூ. ஓகே, இதான் ரிசல்ட். இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் சைடில் வச்சு இது பிடிக்கல. ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருந்தாலே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு அதில் வைக்க சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த பேப்பரை வந்து அவங்க வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஹோல்ஸ் போட சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்சர்ட் ஆகும். அண்ட் சாட்டின் ரிப்பன் உள்ளே நுழையாது. நம்ம போகிற அந்த சின்ன ஹோலுக்கு அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த உள் போட்டிருக்கேன். இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பெட்டர் தான். அண்ட் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா கலர் பிரிண்ட் அவுட் நீங்கள் ஒன்று எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணேன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கெட்சை வச்சு நான் வந்து கலர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அந்த ஹேக் வந்து நிஜமாகவே உங்கள் பேக்கேஜில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் சும்மா பார்க்குறக்கு ஒரு டல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து சூப்பர் தான் சொல்வேன். ஸோ இதுக்கும் நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து எப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு சீடி எடுத்துக்கிறாங்க, அதை டம்முன்னு உடைக்கிறாங்க. உடச்சிட்டு அது துண்டு துண்டாக ஆனது அந்த பீஸெல்லாம் அப்படியே எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு அப்படியே அங்கே ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளூ கன் இருக்குல்ல, அதில் வந்து கோல்டு கலர் க்ளூ மட்டும் போட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணி விட்றாங்க. பார்க்க ரொம்ப அழகாக பலப்பலான்ட்டு அந்த பேக் கேஸ் வந்து ரெடி ஆகுது. ஸோ இதான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நான் வந்து எனக்கு அந்த கோல்டு கலர் அந்த க்ளூ ஸ்டிக் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நார்மல் ஒயிட் க்ளூ இருக்குது தெரியுமா, அதை வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து கிளிட்டர் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் கிளிட்டர் வேணுமோ அந்த கிளிட்டர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் க்ளூ போட்டுட்டு அது மேலே நீங்கள் தூவி விட்டுறீங்களா அப்படின்னாலே இது வந்து வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம், அதில் வந்து அவங்க காட்டியிருப்பாங்க அப்படியே போட்டுட்டு டம்முன்னு உடச்சிட்டு அந்த பீஸ் வச்சு ஓட்டுற மாதிரி. அப்படிலாம் வராது மக்களே. நீங்கள் அப்படி உடச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சீடி வந்து துண்டாக என்னென்ன பீஸில் வரும்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் பீஸில் வராது. இது நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நிஜமாகவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கட் பண்ணும்போதே எனக்கு வந்து இந்த ஷேப் ப்ராப்பராகவே எனக்கு வரல. ஸோ இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஆனால் அது ஒர்க் ஆகிருக்கு, அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அவங்க அதில் கொடுத்துருக்க மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாது, நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து எடுத்துக்கிறாங்க, அதை அந்த கேஸ் மேலே வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அது மேலே வந்துட்டு பட்டர் பேப்பர் இருக்குது தெரியுமா, அதை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ கன்னை வச்சு அந்த டிசைனை அப்படியே அவங்க வந்து எக்ஸாக்டாக வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம்.
இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸாக சொல்லிடுறேன். ஒன்று வந்து இது செய்கிறதுக்கு வந்து 2 பெரிய க்ளூ ஸ்டிக்ஸ் ஆகும். அது ஒரு விஷயம், கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் 9 மார்க்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி க்ளூ கனில் நம்ம நிறைய ஹேக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குற கார்டை வந்து யூஸ் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் என்ன அப்படின்னா வந்துட்டு பலூனை வச்சு நம்ம வந்து பேக் கேஸ் செய்ய போகிறோம். ஸோ சிம்பிளாக பலூனை ஊதிட்டு அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேக் கேஸ் வந்து அதுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். வாங்கடா ஓகே மக்களே, பார்த்துக்கோங்க. இதான் நம்ம ரிசல்ட். ஓகே, இதில் வந்து என் பலூன் சின்ன பலூன்றதுனால வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஃபோனில் வந்து இது ஃபிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்ல பெரிய பலூனில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம 6 இன்ச் ஃபோன் இல்லை 5 இன்ச் ஃபோனையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கேமரா யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா மட்டும்தான் இந்த பேக் கேஸ் வந்து நீங்கள் வந்து போடலாம், பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா இது பேக் ஃபுல்லாக கவர் ஆயிடுது அப்படிங்கிறப்போ கேமரா வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. இது ரப்பர் தான் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் என்ன ஆகும்னா மொத்தமாக எல்லாமே கிழிஞ்சிட்டு வந்துடும். மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இதான் நம்ம பண்ண போகிற லாஸ்ட் ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு பேக் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஹெட்ஃபோனை வந்து அவங்க இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஹெட்ஃபோன் வந்து தொலைஞ்சு போகாமல் இல்லை வேறு எங்கேயும் வந்துட்டு மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோன் பேக் கேஸ்லேயே பின்னாடியே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொல்வேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலான்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பின்னாடி கிளிக்கிறதுக்கு எந்த வீட்லையும் எவ்வளோ பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் எங்கள் வீடு. இதை நான் செய்யும்போது வந்து எங்கள் அம்மாட்ட திட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வெட்டிட்டுலாம் இருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க. ஸோ ஆனால் இந்த பேக்கேஜ் வந்து எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்குது, எந்த ஃபோனுக்கும் ஃபிட் ஆகாது, எந்த ஃபோனுக்கும் ஃபிட் ஆகாது தான். இது வேறு ஃபோனோட பேக்கேஜ். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலாம். அதனால் நான் பாட்டுக்கு கிழிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து அவங்க ஈஸியாக அந்த பேக்கேஸை கழட்டுற மாதிரி, அந்த பேக்கேஸ்லேருந்து அந்த ஹெட்ஃபோனை கழட்டுற மாதிரி காட்டுறாங்களா, இங்கே வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியல, அது வந்து ரிமூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு மைனஸ்ன்னு சொல்வேன். ஏன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட இந்த பார்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த வெளியே வரமாட்டேங்குது. ஏன்னா இது வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அதுக்குள்ளே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ஹேக் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்வேன். ஸோ இதுக்கு மார்க்ஸு நான் எதுவும் போட விரும்பலை, பட் எனக்கு இந்த ஹேக் பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம லாஸ்ட் ஹேக் இப்போ நான் போய் உங்களுக்கு எந்த கார்டு சொல்ல போகிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுற ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் எடுத்து பிக் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் சூன் நம்ம சேனலில் வந்து 1 lakh ரீச் பண்ண போகுது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு சூன் 1 lakh ரீச் பண்ணி நம்மளும் வந்து ப்ளே பட்டன் வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து
நீங்களும் என் கூட சேர்ந்து உழைத்தால் இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விடுங்க. தேங்க்யூ.